சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்ப மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. பெண்களை கண்டா அவங்களுக்கு அர்ப்பணிக்கணும். காமமுத்துவா இருக்கியே. வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி, சமூக விரோதி, எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான். ஏன்னா எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசின ஒத்தனை மரியாதையா பேசணும்னு அவசியம் இல்லை. அது யாரும் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு புரியுது. ஏன்னா எல்லா இந்த திராவிடியன் ஸ்டாக்கும் ராமனை கண்டா அவங்களுக்கு என்ன 69-70 ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடிச்சு ஊர்வலம் பண்ணார்? ராமன் படத்தை. ஏன் இவங்களுக்கு ராமன்ட்ட வழக்கே என்ன தெரியுமா? ராமன் என்று சொன்னால் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அந்த ஒரு இல்லில் இவங்களுக்கு வழக்கு. பாக்கியா வரப்பு தராரு. எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தா தானே. இந்த வைரமுத்து யாரு? மீ டூ குற்றவாளி. சின்மயை ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர், நாட் 1 or 2, பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மீ டூல இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம், இந்து விரோத தீய அரசு. அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தி இன்னும் கைது செய்யப்படலை. அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை. ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி, சமூக விரோதி. பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்ப மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. பெண்களை கண்டா அவங்களுக்கு அர்ப்பணிக்கணும். காமமுத்துவா இருக்கே, உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே. அந்த தீய சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவை ஏன் இன்னும் கைது பண்ணல இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம்? நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபெனட்டிக்கல். புதிதா மதம் மாறுறவன் மத வெறியோடு இருக்கான்னு. அந்த மாதிரி தான் வைரமுத்துக்கு ரிலேட்டிவே என்கிட்ட சொல்றாங்க. அண்ணன் நல்லா தான் இருந்தாரு, மதம் மாறினதுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டாருன்னு. அதனால நான் சொல்றேன், எப்படி உங்களுக்கு உங்க கடவுள், நான் கேட்கிறேன், உங்க கிறிஸ்தவ நம்பிக்கைய காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் உண்டா? இஸ்லாமிய இத நம்பிக்கைகளை காயப்படுத்துவியா? ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்கிறேன். நான் எப்படிடா பண்ணுவேன்? எவ்வளவு பெரிய அயோக்கியம்.